ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இப்படி ஒரு மோசமான முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. மணமேடையில் என்ன நடக்குதுன்னா, விஜய் சுடர் கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு பதிலாக மல்லியோட உயிரை தான் மடியில் சுமந்துட்டு இருக்காங்க. மல்லிக்கு வாயெல்லாம் ரத்தம். என்ன மல்லி ஆச்சு அப்படின்ற மாதிரி ரொம்பவே பல குழப்பத்தோடு இருக்கும். அந்த குழப்பத்துக்கு எல்லாமே ஒரு தீர்வாக இந்த வீடியோ அமையும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மல்லி எதுக்காக இந்த மாதிரி நடந்துச்சு, நம்ம மல்லிக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்க போறோம். மல்லியோட நிலைமை வேற யாருக்குமே எந்த ஒரு பொண்ணுக்குமே வரவே முடியாது. ஏன்னா தான் லவ் பண்ற ஒரு ஆளு, கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஆளு, தான் புருஷன் வேற ஒரு பொண்ணுக்கு தான் கண்ணு முன்னாடியே தாலி கட்டுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நரக வேதனைங்க. அதெல்லாம் அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மல்லி அந்த இடத்துல தான் இருக்காங்க. ஏதோ ஒரு வகையில ஜீர்ணிக்க முடியுமான்னு பார்க்குறாங்க. சரி எப்படியோ தாலி கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாலி கட்டுறதை நம்ம ஏற்றுக்கலாம், வேற என்ன மல்லி பண்ணணும் அப்படின்னு சொல்லி மல்லிக்கும் மல்லியோட மனசாட்சிக்குமே நிறைய போராட்டங்கள் நடக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா மல்லி என்ன கன்வின்ஸ் பண்ணாலும் மல்லியால் அந்த ஒரு விஷயத்த மட்டும் ஏற்றுக்கவே முடியல. இல்லை விஜய் அந்த நாய் கழுத்தில் தாலி கட்டுறது என்னால் ஒருபோதும் ஏற்றுக்கவே முடியாது, அப்படி நான் அதை பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக நான் செத்ததுக்கு தான் சமம் அப்படின்ற மாதிரி மல்லி சொல்கிறாங்க. ஆனால் மல்லி இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா மல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பாக அதை தாங்கிக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக முடிவெடுத்தாங்க. ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை நம்ம மல்லிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா மல்லி எவ்வளோ நடந்தாலும் போனாலும் கண்டிப்பாக விஜய் நானும் பிரிய மாட்டோம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இப்போ நந்தி மாதிரி இவ வந்ததுனால அவங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சுத்தமாக புரியல. அப்படி இருக்கும்போது தான் மல்லி என்ன பண்ணிடுறாங்க, விஷத்தை குடிச்சிட்டே போயிடுறாங்க மணமேடைக்கு. இதை நம்ம எதிர்பார்க்காத ஒன்று. விஷத்தை குடிச்சிட்டு போனதுமே அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷத்தை குடிக்கவுமே மல்லி போயிட்டு விழுந்துடுறாங்க. எல்லாமே நல்லபடியாக தான் நடந்துக்கிட்டே இருக்குது. சுடர்லாம் கேட்குறா, எப்படி ஜோடி பொருத்தம் சூப்பராக இருக்கா அப்படி இப்படின்னு நிறைய கேட்டுட்ருக்கா. தாலி கட்டுற சமயமும் வந்துடுது. விஜய் மல்லியை பார்க்குறாங்க, மல்லி விஜயை பார்க்குறாங்க. ஆனால் ரெண்டு பேராலுமே எதுவுமே பண்ண முடியல. மல்லி மனசுக்குள்ளே மன்னிச்சிடுங்க விஜய் அப்படின்ற மாதிரி இவங்க இங்கே நினைக்கிறாங்க. விஜய் மன்னிச்சிரு மல்லி அப்படின்னு சொல்லிட்டு மல்லி அங்கே நினைக்கிறாங்க. அட என்னதான்டா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பமாக தான் இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை இல்லையா. அதனால் என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. தாலி கட்ட போகிற நேரம் வருது. அங்கே நேரம் வருது, மல்லியை பார்த்துக்கிட்டே தாலி கட்ட போகிறாங்க. ஆனால் வாயிலேருந்து மல்லிக்கு ரத்தமாக ஊற்றுதுங்க. அதை பார்த்ததுமே விஜய் தாலியை தூக்கி போட்டு ஒடியாடுறாரு. ஒடியாந்து என்ன மல்லி ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்குமே வாயிலேருந்து நுர தள்ளுது, ரத்தம்லாம் வருது. மல்லி எதனா பேசு மல்லி அப்படின்னு சொல்லும்போது, சாரி விஜய் என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு வேறு வழி தரல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிடுறாங்க. ரத்தமாக ஊற்றுது. அப்புறம் இந்த சுடருக்கும் நிஷாவுக்கும் ஒன்றுமே புரியல. என்னடா இது, தாலி கட்ட போகிற நேரத்தில் இவ இப்படி பண்ணிட்டாளு அப்படின்னு சொல்லிட்டு சுடருக்கு ஒரு பக்கம் பக்குன்னு எரியுது. ஏன்னா அவளுக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியவே இல்லை. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருக்கும்போது விஜய் சொல்லிடுறாரு, இல்லை மல்லி உன்னை நான் அவ்வளோ சீக்கிரம்லாம் விட மாட்டேன். உனக்கு இந்த கல்யாணம் தான் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா நான் ரேணுகா கழுத்தில் தாலியே கட்டியிருக்க மாட்டேனே மல்லி அப்படின்ற மாதிரி சொல்லவுமே சுடர் ஐயோ இவன் என்ன இப்படி சொல்கிறான், நம்மளோட மொத்த பிளானை சொதப்பிடுவான் போலையே அப்படின்ற மாதிரி அவளுக்கு பயம் அங்கே தாங்க முடியல. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு அவளுக்கு சுத்தமாக புரியல. ஹாஸ்பிட்டல் தூக்கலான்னு சொல்லும்போது கண்ணை முழிக்கிறாங்க. முழிச்சதுமே வெண்பா அப்படின்ற மாதிரி கேட்குமே வெண்பா பக்கத்தில் உட்காடுறாங்க. மல்லியம்மா என்னாச்சு மல்லியம்மா, உங்களுக்கு என்னை விட்டு போயிடாதீங்க மல்லியம்மா, நீங்கள் இல்லைன்னா என்னால் இருக்கவே முடியாது மல்லியம்மா, என் உயிரே நீங்கள் தான் மல்லியம்மா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே என் உயிர் உலகம் எல்லாமே நீங்கள் ரெண்டு பேர் தான். நான் இல்லைனாலும் இந்த உலகத்தில் நீ ஸ்ட்ராங்காக வளரணும். கண்டிப்பாக நிறைய பீப்புள்ஸ் ஏமாத்துறவங்க தான் இருக்காங்க. அவங்கள எல்லாரையுமே நீ கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு விலகியே இரு அப்படின்னு சொல்லிட்டு சுடரை பார்த்து சொல்லவும், ஏன் மல்லியம்மா நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குமே, நான் உன்னை விட்டும் அப்பாவை விட்டு ரொம்ப தூரம் போகிறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே வெண்பா கடந்து கதறா. அப்படிலாம் சொல்லாதீங்க மல்லியம்மா, நீங்கள் இல்லைன்னா என்னால் இருக்கவே முடியாது மல்லியம்மா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே
இல்லை நான் போகிறேன் வெண்பா, நீ பார்த்து பத்திரமா இரு, என்ன நடந்தாலும் போனாலும் நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை மல்லியம்மா, நீங்கள் இல்லாத வாழ்க்கையை என்னால் யோசித்து கூட பார்க்க முடியல, அதனால் நான் கண்டிப்பாக வந்து என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வெண்பா, இப்படிலாம் சொல்லக்கூடாது, ஸ்ட்ராங்காக இருக்கணும், நல்லபடியாக வந்து எல்லாமே வந்து நடக்கணும் அப்படின்ற மாதிரி, இவ்வளோ வீக்காக இருக்கக்கூடாது, சமத்து பொண்ணு இல்லை நீ, சமத்தாக இருக்கணும் வெண்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வெண்பாவால் அதை ஏற்றுக்கவே முடியல. விஜயுமே வந்து இப்போல்லாம் சொல்லாத மல்லி, நான் உன்னை அப்படியே விட்டுற மாட்டேன், உன்னை நான் கண்டிப்பாக வந்து காப்பாற்றுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. நீங்கள் என்னை காப்பாற்றுவீங்க விஜய், ஆனால் வந்து என்னால் வந்து முடியலையே, என்னால் இருக்க முடியலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை உன்னால் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக வந்து புரியாமல் தவிச்சிட்ருக்காங்க. சரி என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விஜய் ஹாஸ்பிட்டல் தூக்கி போகிறாங்க. இங்கே கல்யாணமே வந்து நின்றுடுச்சு. உடனே வந்து நிஷாவும் சுடரும், எங்கே போகிறீங்க விஜய் மாமா அப்படின்ற மாதிரி கேட்க, எங்கே போகிறீங்களா, என்ன பேச்சு நிஷா இது, அவளுக்கு ரத்தம் எடுத்து சாக போகிறா, அவளை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிற, நீ என்னன்னா எங்கே போகிறேன்னு கேட்குற மடத்தனமா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ எங்கள் அக்கா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி கேட்குவேன். நீயும் ஒரு பொண்ணு தானே, நீயும் ஒரு மனுஷி தானே, இப்படிலாம் பேசலாமா, அக்கா வாழ்க்கைனா அப்போது இவ வாழ்க்கை, இவ உயிர், உனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது, நீங்களாம் என்ன மனுஷி ஜென்மங்க அப்படின்ற மாதிரி சொல்லவுமே நிஷா வந்து கடைசியில் அவன் நினச்சதை நடத்திட்டால அப்படின்ற மாதிரி சொல்லவும், இன்னொரு வாட்டி என் மல்லியை பற்றி பேசாத நிஷா, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் போவேன் எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு சுத்தமாக புரியல, என்னக்கா இது அப்படின்னு சொல்லிட்டு, நிஷா என் வாழ்க்கையை பறிச்சுக்கிட்டா நிஷா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இப்போ விஜய் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனால் உடனே ஐசியூ வார்டில் சேர்க்குறாங்க. சேர்த்ததுமே டாக்டர் எந்த ஒரு பதிலுமே சொல்லலை. பதிலுமே சொல்லாதனால தவிச்சே போயிருக்காங்க. அவங்க வந்து ரொம்பவே கன்ஃபியூஸ்ட் ஆகிடுறாங்க. என்னதான் நடக்குது, என்னதான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி டாக்டர் கேட்குறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியல என்ன நடந்துச்சு போச்சுன்னு சொல்லிட்டு, அந்தளவுக்கு ரொம்ப வந்து கொடுமையான வழியெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. பார்ப்போங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ நாளாக இருந்ததும் இப்போ இருந்துகிட்ருக்கிறதுக்கும் நிறையவே வந்து வித்தியாசங்கள் இருக்குது. இதுக்கு மேலேயாச்சும் எல்லாம் நல்லபடியாக நடக்குமா, இல்லை எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நிதானமாக பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இப்போ இருந்திருக்கிறதுக்கு வித்தியாசம் நிறையா இருக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.